எல்லாருக்கும் வணக்கம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்து என்னோட மீட்பர் அப்படின்னு நம்ம நம்பினதுனால அந்த நம்பிக்கையை வச்சு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்குது. அதாவது சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எழுதலை. நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கன்னா, நல்ல பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா சர்ச்சுக்கு போனீங்களன்னா, நல்லா நீங்கள் ப்ரேயர் பண்ணினீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்லாம் இல்லைங்க. எப்படி இருக்குதுன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னோட மீட்பர் அப்படின்னு நம்ம நம்பி இருக்கிறோம். அதனால நம்மளை கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தே இருக்கிறார். அதாவது எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறார். அதாவது நிறைய விசுவாசிகள் எப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது வழக்கம், ஏதாவது செய்கிறது வழக்கம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு இருக்குது. அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம். ரட்சிப்பு அடைஞ்சதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும், சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு இதில் எழுதியிருக்குது. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு உடைய சபையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்களும், ஒரு நல்ல போதகரையும், நல்லதொரு குடும்பத்தையும் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வதித்து தான் இருக்கிறாரு. அதாவது நம்ம அதுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சுட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தர் மூலமாக வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, வளருங்கிறார். பல நேரம் ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறப்ப, கர்த்தாவே ஆசீர்வாதம் கொடு, அது வேணும், இது வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறது வழக்கம். கேட்குறது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எது வேணாலும் நம்ம கேட்கலாம், கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த கர்த்தர்கிட்டேருந்து வர்ற ஆசீர்வாதத்தை விட கர்த்தரே நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஆசீர்வாதம் எவருக்குள்ளே இருக்குதோ அவரே நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முழுமையாக புரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அப்படி சொன்னால், பல நேரம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஓடுறது வழக்கங்க. அதனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிற கர்த்தரே நம்மளோட ஆசீர்வாதமாக உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் அவர் இருக்கிறாரு. அவரே ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அவரே ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வாழும்போது அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அவருக்குள்ள சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் நம்ம வளருவோம். வேற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஓட மாட்டோம். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவரே ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, எப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருந்தாலும் மனசில் வச்சுக்கோங்க, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரை விட மேலானதை நீங்கள் கருதவே கூடாது. எப்போவுமே கர்த்தர் தான் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில் மேலானவராக இருக்கணுமே ஒழிய, கர்த்தர் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுத்திருந்தாலும் அது மேலானது அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆமென்.